தேவனுக்கு பிரியம்னா என்னது அப்படின்னா, மகிமை தேவனுடையது என்று சொல்லணும் அப்படின்றார் இல்லையா? மத்தேயு 6வது அதிகாரத்தில் லூக்கா 11 போடுறாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதே அப்படின்னு சொல்லணுமா. அதுல மகிமையில நிற்கிறோம், மகிமை அவருடையது சொல்லணும். அப்படி சொல்ற அளவுக்கு அவர் நிறைய விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு. நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றேன். அவருடைய மகிமையை ஒரு ஆடம்பர வஸ்திரத்துல காமிச்சார். போன வாரம் நான் சொன்னேன், அந்த வஸ்திரத்துக்கு பேர் மகிமை வஸ்திரம், ஆராதனை வஸ்திரம், ஆடம்பர வஸ்திரம், அழகான வஸ்திரம். அப்படி ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணாரு. இதை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த பகுதியை எடுத்து ஏன் பேசணும் அப்படின்னா, நீங்களாம் சர்ச்சைக்கு வரும்போது இந்த மாதிரி மிகவும் ஆடம்பரமான ஆராதனை வஸ்திரத்தை தான் போட்டுட்டு வரணும். அந்த ஒரு இடத்துல தான் போட்டிருக்குது ஆராதனை வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை பார்க்கும்போது அந்த வஸ்திரத்தை கொடுத்த தேவனை மகிமைப்படுத்துவாங்கலாம். தெய்வம்னா இது தெய்வம். அவர் ஆராதிக்க வரும்போது 100 கோடி ரூபாய்க்கு 150 கோடி ரூபாய்க்கு வஸ்திரங்களை தரித்துத்தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அந்த தேவன் தான் சூப்பர் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லும்படிக்காக அப்படி ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணார். அந்த வஸ்திரத்துல 7 அம்சங்கள் இருந்துச்சு. 1 கிரீடம், தங்கத்தினால கிரீடம், 2 தலப்பா, 3 அங்கி, 4 உள்ளங்கி, அப்புறமா 5 பெல்ட்டு, 6 மார்பதக்கம், 7 யோபோத் அப்படின்ற ஒன்றை கொடுத்தாரு. அதுல போன வாரம் மார்பதக்கத்தை பத்தி சொன்னேன். இந்த வாரம் ஏபோத் அப்படின்றத பத்தி சொல்ல போறோம். யோபோத் அப்படிங்கிறதுனா ஒரு நிலை அங்கி அப்படிம்பாங்க. அதை சிம்பிளா சொல்லித்தரேன். நான் எப்படி இருக்கும்னா, குக்கர் சமையல் சமைக்கும் போது இந்த குக்கிங் பண்றோம் போடுவோம் பாருங்க, இப்படியே ஒன்று கழுத்துல மாட்டி முட்டு வரைக்கும் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஏபோத் அப்படின்னு. அந்த அது செய்யப்பட்ட பொருட்களை சொல்றேன். கோமேதகம், அதாவது ரத்தின கற்கள், ஒவ்வொரு கல்லும் இந்த வண்ணம், ஒவ்வொரு கல்லும் இப்படி இருக்கும். 2 கல். இந்த 2 கல்லுல இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களை எழுதி வச்சிருந்தது. இந்த பக்கம் 12 கோத்திரம், இந்த பக்கம் 12 கோத்திரம், இப்படி 12 கோத்திரங்களை இங்க எழுதி வச்சிருந்துச்சு. அதுக்கு கீழே மார்பதக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சரியா? இந்த மார்பதக்கம் ஒண்ணு இருக்கும் பாருங்க. இந்த மார்பதக்கத்துல இந்த சைடுல வளையம் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த வளையத்தோடு கூட, இந்த மார்பதக்கத்தோடு கூட இந்த நாடாவை சேர்த்து, அது தங்கம் சேர்ந்து இருக்கும். அந்த நாடாவில் தங்கம் சேர்ந்து அப்படி கீழே இந்த மார்பதக்கம் கீழே வளையம் போட்டிருப்பாங்க. அதில் போட்டு அது வயிற்றையும் அதுக்கு கீழே முட்டு வரைக்கும் அதை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வஸ்திரம் செய்த பொருட்கள் வைரம், சுத்த பொண்ணு, இள நீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், பஞ்சு நூல், வெள்ளை நூல், இதனால செஞ்சு வச்சிருப்பாங்க. அதை செய்து அந்த வஸ்திரத்தை பார்க்கும் போதே எனக்கு இப்படி ஒரு வஸ்திரம் கிடைக்காதா, அது எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படுத்துமா. அந்த வஸ்திரத்தை ஆசாரியம் போடும்போது பார்க்குற எல்லாருமே அப்படியே பிரமிச்சு போய் நிற்பாங்களே. ஏன்னா அந்த வஸ்திரத்தில் அவ்வளோ ஷைனிங். ஏன்னா அந்த வஸ்திரம் எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு இடத்துல சொல்லுது, சிவப்பு நூல், இள நீல நூல், ரத்தாம்பர நூல், வெள்ளை நூல், இதோட தங்கம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பட்டையை மாதிரி அடிச்சிடுறாங்க. அது ஃப்ளெக்ஸ் ஆகவும் செய்யும், ஜொலிக்கவும் செய்யும். அப்படிதான் இதை உண்டு பண்ணி போட்டிருக்கிறான். இந்த ஏபோத்தை பார்க்கும்போது மனுஷனுக்கு, புறஜாதிகளுக்கு எரிச்சல் வரும். ஆவிக்குரியவனுக்கு எனக்கும் இப்படி ஒரு வஸ்திரம் கிடைச்சிராதா, இந்த வஸ்திரத்துக்கு வேண்டி நான் எப்படினாலும் வாழ போறேங்கிற ஒரு மனப்போக்கை கொடுக்குமா. அப்படிதான் அந்த வஸ்திரம் ஏபோத்துங்கிற அந்த வஸ்திரத்துல ஒண்ணு ஏபோத்து. அந்த ஒண்ணுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு உள்ள ஒரு வஸ்திரம் போடுறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நான் தகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் முயற்சியை இந்த வஸ்திரத்துக்காக மனுஷன் பண்ணும்போது அந்த வஸ்திரத்துக்கு முயற்சியும் பண்றான், அந்த வஸ்திரத்தை கொடுத்த தேவனுக்கு மகிமையும் செலுத்துறான். ஒரு ஆலயத்துக்கு வரும்போது டாப்பா வரணும். நீங்க கல்யாண வீட்டுக்கு போறதை பார்க்கலும் ஸ்டைலா வரணும். அப்போதுதான் மனுஷர்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் இருக்குது. ஒரு வார்த்தை அப்படி இருக்குது, உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு அவர்கள் தேவனை மகிமை பாராட்டுவார்கள் இருக்குது. நற்கிரியைகள் ஒருவருக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்க உங்களுடைய ஆடைகள்லேயே அந்த புதுமை பலன் தெரியும். இந்த மனுஷனுக்கு தேவனால் இப்படிப்பட்ட ஒரு அங்கி கிடைச்சிருக்குது, ட்ரெஸ் கிடைச்சிருக்குது, அதனால இவர் நல்ல மனுஷன், தேவன் வாங்கியிருக்கிறாரு, இவர் நன்மை செய்வாரு. அதனால உங்கள்கிட்ட சேர்றது மட்டும் கிடையாது, உங்களோட நற்கிரியைகளை கண்டு, உங்களோட வஸ்திரங்களை கண்டு தேவனை
மோப்பம் பிடிச்சி வருவாங்களாம். அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன் முதல்ல, அப்புறம் இதோடைய ஆவிக்குரிய இதை சொல்றேன். சங்கீதம் 45 சொல்லுது, ராஜஸ்திரீ உள்ளக பூர்ண குணம் உள்ளவள், அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அவளுடைய தோழிகளும் அவள் உடுத்திருக்கிற அலங்கார ட்ரெஸ்ஸை பார்த்து தோழிகளும் ஆலயத்துக்குள்ளாக வந்து விடுகிறாள் இருக்குது. அப்ப நல்லா கேட்டுடுங்க, இந்த வஸ்திரம் ஏன் அப்படி கொடுக்குறாருன்னு. இதை பார்க்கும்போது ஒரு ராஜ ஸ்திரீ வாரா, ஒரு பணக்கார ஸ்திரீ வாரா, நல்ல வஸ்திரம் கட்டிருக்கிறா, அழகா இருக்கிறா. அவ ஆலயத்துக்குள்ள போகும்போது அவருடைய தோழிகள் என்ன செய்யறாங்களாம், இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தெய்வம் உலகத்துல இருக்குதா? விசுவாசிகளா இருந்தாலும், ராஜாக்களா இருந்தாலும், ஆசாரிகளா இருந்தாலும், இவ்வளவு கணத்துக்கும் மதிப்புக்கும் குறிய வைக்கிற தேவன் ஒரு இருக்கிறார், மனுஷன் இவ்வளவு மதிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு புறஜாதிகள் அவருடைய தோழிகள் எல்லாம் கூட வந்து வரும்போது அவர்களுக்கு தெய்வம் தெரிய வரும்போது பின்பு ராஜஸ்திரிகளை போல அவர்களும் மாறுவதற்கு முயற்சி செய்றாங்கன்னு இருக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனை ஆராதிக்க வரும்போது இப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தோடு நீங்க உள்ள வரணுன்றார். வரும்போது கோடி கோடி கணக்கான ஜனங்கள் இந்த பெரும் செழிப்பையும் பெரும் புதுமையை பார்த்து உள்ள கூட்டம் கூடி வருவாங்களாம். அதுக்கு தான் கொடுத்துருந்துச்சு. நல்லா கேளுங்க, இந்த ஆடையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப ஆசாரிங்க தேவன் கொடுத்தாரு பாருங்க, இந்த மார்பதக்கம், அதுல 12 கற்கள் இல்லையா, கீழே தங்கம், இதெல்லாம் எதுக்குன்னு? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொல்ல போனா அதுல ஆவிக்குரிய எந்த அர்த்தமும் கிடையாது, அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா கொடுத்தார். எதுக்குன்னே தெரியாம கொடுக்கல, கொடுத்தார். ஏன்னா மனுஷனுக்கு, புறஜாதிகளுக்கும் மனுஷனுக்கு சத்தியம் தெரியாது. இதை பார்த்து மடங்குவான். ஏமே புறஜாதிக்கு இப்ப இன்னைக்கு ஊர்ல இருக்கிற மனுஷன் பைபிள் சொல்லுங்க அவனுக்கு தெரியாது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற பொருளாதாரமும் நீங்க பண்ணிருக்க ஆடம்பரத்தை பார்க்கும்போது போனா ஏதாவது கிடைக்குங்கிற நம்பிக்கையிலேயே வருவான். ஆமென். நம்மளெல்லாம் எப்படி பிரசங்கம் பண்ணி விட்டாங்க பாருங்க, இங்க ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னு ஒண்ணு இல்லாம ஆயிட்டோம். ஆமென். யார்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, யாரும் கர்த்தரை தேடுறது கிடையாது, எந்த புறஜாதியும் கர்த்தர்ட்ட வர்றது கிடையாது. ஏன் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற மனுஷன் கூட கடவுள்கிட்ட வர்றது கிடையாது. ஏன்னா நாம போய் ஒண்ணும் இல்லாம ஆகிவிட்டோம். தெய்வத்தை ஆராதிக்கிறவன் ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடாது. மகாரிச்சியாய் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வஸ்திரங்களை போடுறவனாய் கர்த்தர் உண்டாக்குனார். எல்லா ஜனங்களும் சொல்லணும், கர்த்தர் மகிமுள்ள தேவன், அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க தான் உலகத்திலே ரிச்சான பீப்புள்னு எல்லா ஜனங்களும் சொல்லணும். கடமைக்கு சபைக்கு வரக்கூடாது. சபைக்கு வந்தேன் எனக்கு ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. சபைக்கு வந்தா 4-3 வருஷத்துல கனி கொடுக்கணும், இல்லைன்னா வரக்கூடாது. நல்லா ஆவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தாதான் நல்லா ஆகிறதுக்கு முயற்சி பண்ண முடியும். முதல்ல நம்பிக்கையை தான் உங்களுக்குள்ள விதைக்கிறேன் நான். நீங்க நம்பணும், நீங்க நல்லாக முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். பின்னாடி அந்த நம்பிக்கையை கண்டு முயற்சி செய்யணும். இதுதான் பிரசங்கத்துடைய ஆழங்களே. இதுல 6 விஷயம் இருக்குது. ஒண்ணு, அதுல ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்றேன் இல்லையா. ஒண்ணு, மேல இருக்கிற 2 கோமேதக வைரம் இருக்குது இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னா, இதுல 12 அதிகாரம் இருக்குது. போன வாரம் சொன்னேன் 12 அதிகாரம் இருக்குது. இந்த 12 அதிகாரங்களும் வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், பூமியின் கீழ் உள்ள யாவை அடக்கும். யாக்கோப்புடைய 12 புத்திரர்களுக்கும் 12 வல்லமை இருந்துச்சு. அந்த 12 வல்லமை தான் இந்த உலகத்தை மொத்தத்தில் கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை. இப்போ அந்த வல்லமை வானத்தையும் பூமியையும் பூமிக்கு கீழுள்ள எந்த வல்லமையும் அடக்கக்கூடிய வல்லமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமை அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் சொல்லுது. அப்போ என்னன்னா, நீங்க ஒரு வஸ்திரத்துல அதை வெளிப்படுத்துறாரு. மேல 2 கோமேதக கல்லு, அதுல 12 நாமங்கள் இருக்குது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நாமம் தான் இயேசு கிறிஸ்து என்ன நாமம். அது என்ன சொல்லுதுன்னா, பாவியாட்டு இருந்த ஒரு மனுஷனை, விலகினமா இருந்த ஒரு மனுஷனை இல்லையா, பயங்கர அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யக்கூடிய அதிகாரம் உடையவனாய் தேவன் மாற்றி விடுகிறாராம். இப்போ நான் தான் ஆரோன் வைங்களேன். நான் இப்போ வரேன், நான் வரும்போது என்னைய பார்க்குறாங்க, நான் எகிப்துல சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். நான் ஆரோன் ஒரு காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தேன், சாப்பாட்டுக்கு கஷ்டம், அவனுக்கு சாப்பாடு திங்க முடியாது. அவன் தின்னதெல்லாம் வெள்ளரிக்காய் தான் தின்னான் இல்லையா. அப்படி வெள்ளரிக்காய் தின்னு கொண்டிருந்த ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தை சுமக்க ஆரம்பிச்ச போது வைடூரியங்களை சுமக்கிறவனாய் தேவன் மாற்றி போட்டார். அதான் அதோட பவர். வெளிப்பாடு என்னென்ன, அப்படித்தான் இருந்த பல வருஷம் ஆரோன் பிறந்ததிலிருந்து கிட்டத்தட்ட
90 வயசு வரைக்கும் ஒரு 85 வருஷம் அவன் தின்னது வெறும் வெள்ளரிக்காய். அவன் நல்ல ட்ரெஸ்ஸே உடுத்தது கிடையாது. ஆனா என்னைக்கு இயேசுவை தோல்ல சுமக்க, இந்த 2 பக்கம் ஏன் வைக்கிறான்னா, 2 பக்கம் ஏன் இந்த தோல்ல வந்து இந்த கோமேதக கல்லை பதிக்கிறாங்கன்னா, ஒருவன் இடது சைடில் ஒன்று தூக்குறான்னா அது வலிக்கும் போது வல சைடில் தூக்குறான். அதுக்கு வேண்டியது 2 பக்கத்தையும் தூக்கணும். நான் எந்த புறத்திலும் என்னுடைய எந்த சைடிலையும் இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் இன்னொரு வல்லம் வைக்கக்கூடாது. 2 பக்கமும் ஒரே கல், 2 விதமான கல் வைக்கல. இந்த பக்கம் ஒரு கோமேதகம், இந்த பக்கம் ரூபின் ஒரு கல்லை வைக்காம ரெண்டுலுமே கோமேதகம் வச்சாங்கன்னா 2லையும் ஒன்று தான் இருக்கணும். நல்லா கேட்டுடுங்க, ஒரே பவர் தான் இருக்கணும். இந்த பக்கம் இயேசு, இந்த பக்கம் அப்போலோன்னு இருக்கக்கூடாது. எந்த பக்கமும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நான் என்னைக்கு சுமக்க ஆரம்பிக்கிறனோ, என்னைக்கு என் இருதயம் இயேசுக்கு மட்டும் என்னுடைய தோள்பட்ட இயேசுடைய நாமத்தை மட்டும் சுமக்க ஆரம்பிக்குதோ, அன்னைக்கே என் மூலமாய் 1000 ஜனங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும்படிக்காய் எனக்கு புகழ்ச்சி கொடுத்துறாரு. அதான் அதை குறிக்குது. ஆவிக்குரிய வல்லம் அதான். இங்க இருக்கிற அந்த கோமேதக கற்கள் இயேசுடைய நாமத்தை சுமக்கும். உங்கள் தோள்பட்ட இயேசுவின் நாமத்தை மட்டும் சுமக்கும் போது, சாப்பாட்டுக்கு இல்லாத ஆரோனை உலகத்துக்கே சாப்பாட்டு கொடுக்கிற அளவுக்கு மாத்தி விட்டார். ஏமேன் சொல்லுங்களேன். 2 பொண்ணு, பசும் பொண்ணு, பியூர் கோல்டு இருக்குது இல்லையா, அது பரிசுத்தத்தை விளக்குகிறதுன்றார் இல்லையா. நிறைய இடத்துல தங்கம் போட்டிருந்தார். அவர் வஸ்திர அங்கிகள், அந்த அங்கிகள் முழுவதும், அந்த ஏபோத்து முழுவதும் தங்கமாக இருந்துச்சு. அந்த தங்கம் பரிசுத்தத்தை குறிக்குதுன்றார். அதாவது இந்த ஷோல்டர்ல இருந்து இங்கே வரைக்கும் 4 பிரியுது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் நான் இல்லையா. உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய வயிற்று வாழ்க்கை, உங்களுடைய ஹார்ட் வாழ்க்கை, உங்களுடைய மூளை, இது எல்லாம் பரிசுத்தத்தை மட்டும்தான் யோசிச்சு கொண்டிருக்க வேண்டுன்றார். பொன் பரிசுத்தத்தை குறிக்குதான். ஆரோன் போகும்போது இப்படி வஸ்திரத்தை போட்டுட்டு அவன் போகும்போது, ஏபோத்தை தரிச்சிட்டு போகும்போது, அவன் பரிசுத்தத்தை தவிர வேறு ஒன்றே பார்க்க மாட்டானாம் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல பாருங்க. தாவீது உடன்படிக்கை பெற்று அவன் ஊருக்கு வரும்போது ஏபோத்தை தரிச்சு ஆடிட்டு இருந்தான்றது. அப்ப அவன் மனைவி சொல்லுவா, நீ எத்தனை அசிங்கம், எத்தனை அசிங்கம், நீமே அந்த ராஜ வஸ்திரத்தை கலத்தி போட்டுட்டு ஏபோத்தை மட்டும் சணல்ல செஞ்சு போட்டுட்டு ஆராதிக்கிறே, இது எத்தனை அசிங்கம் அப்படின்னு கேட்பார். அப்ப வந்து அவர் சொல்லுவார், பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ. அவர் சொல்லுவா, இந்த தேசத்தில் இருக்கிற பொம்பளை எல்லாம் உங்களை தப்பா நினைப்பா, அரை அந்த அங்கேயே போட்டு சுத்திடுறே தப்பா நினைப்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், பைத்தியக்காரி மாதிரி பேசுற, நான் பரிசுத்தத்தை போட்டு ஆராதிக்கிறதுனால இந்த ஸ்திரீகள் அவருடைய இருதயத்தில் என்னை இன்னும் நல்லவனாக எண்ணுகிறார்கள் அப்படின்றார். இப்ப நான் சொல்லுவேன், நல்லா கேட்டுருங்க, பொண்ணு அது நிறைய இடத்துல இருக்குது. தானியேலுக்கு எழுதின புஸ்தகத்தில் இருக்குது. பெல்சாத் அப்படின்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் இருந்து கொண்டு வந்த பொன் பாத்திரங்களை எடுத்து பிராண்டி குடிப்பார். அப்போ அங்க வந்து ஒரு கை வந்து எழுதும். அப்போ தானியேலை கூப்பிட்டு கேட்பாங்க, என்ன பிரச்சனை? அப்போ சொல்லுவாரு, பரிசுத்த தங்கத்தை பிராண்டி குடிச்சதுனால உனக்கு மரணம் வந்துடுச்சு. தேவனுடைய ஆலயத்தில் இருந்த தங்கம், எல்லாத்தையும் இருக்கிற தங்கம் கிடையாது, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற தங்கம் பரிசுத்தமானது, அந்த தங்கத்தில் நீ பாவம் செய்யக்கூடாதுன்றார். அப்போ அவர் தங்கத்தை ஏன் போட்டாருன்னா, தங்கம் உங்களுக்கு ஏன் கொடுக்குறாரு கர்த்தர்? தங்கத்தை பார்க்கும்போது ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். தங்கத்தை பார்க்கும்போது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் இந்த தங்கம் என் கையில் இருக்க வைக்கல. நான் கஷ்டப்பட்டிருந்த ஒரு காலத்தில், இப்போ என் கையில் ஒரு 100 பவுன் தங்கம் இருக்கும்போது, என் விரலுக்கெல்லாம் தங்கம் இருக்கும்போது நான் பார்க்கும்போது, பாவத்தில் கொடுங்கோளுடைய பாவத்தில் இருந்த தேவன் என்னை எடுத்து இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிருக்கிறாரு, இனி நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிற உணர்வை கொடுக்குதுன்றார். இந்த ஏபோத்துடைய பவரை பாருங்களேன். அதை பார்க்கும்போது இனி நான் பாவமே செய்யக்கூடாது. இதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இது போட்டாங்க, எல்லாருக்கும் தங்கத்தில் தாலியை கட்டி விட்டாங்க, மூக்குனாங்க இரும. இதை பார்க்கும்போது இது என் புருஷன் கட்டினது, இனிமேல பாவம் செய்ய மாட்டேங்கிற உணர்வு வருதா இல்லையா? வெறும் பாவத்தில் இருக்கிற மனுஷனை தேவன், அந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனை தேவன் எடுத்து பரிசுத்தமாக்கிட்டா, இப்ப அவனை பார்க்கும்போது எல்லாரும் தேவனை துதிப்பாங்க. புரியுதா? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்காக தேவன் நிறைய காரியங்களை செய்து, சும்மா இருக்கிற ஒரு மனுஷன் அதிகாரம் உடையவனா மாறும்போது தேவனை துதிப்பாங்க. பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படும் போது தேவனை துதிப்பாங்க, மகிமை அவருக்கு உண்டாகும். அவர் வெளியரங்கமா மட்டும் பெரிய விஷயங்களை கொடுத்து மகிமை வாங்குறது கிடையாது. கொடும் பாவிகளையும் கொடும் தரித்திரனையும் நல்லா ஆக்கி மகிமை பெறுறார்.
நான் சொல்லுவேன், நீங்கள் ஐஸ்வர்யவனாய் மாறும்போது தேவனுக்கு மகிமை, நீங்கள் பரிசுத்தவனாய் மாறும்போது தேவனுக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்களேன். வெளியையும் பணக்காரனாகும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிம்பான், உள்ளேயும் பரிசுத்தவனாகும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். கர்த்தர் என்னை கொஞ்சம் பரிசுத்தமாக்குனதுனால தான் நீங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்கள். எதனால? நீங்களாம் இங்க இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க பாருங்க. எதனால? கர்த்தர் என்னை மகிமைப்படுத்திருக்கிறார், என்னை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்திருக்கிறார். அந்த பரிசுத்தின் விளைவு முன்னாக என் முன்னாடி இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். இப்படித்தான் ஒரு மனுஷன், ஒரு பெரிய பாவிய ஒரு தேவன் பரிசுத்தமாக்கும் போது அவன் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் தேவனை மகிமை பாராட்டுவார்கள். நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அது எப்படி நடக்கும் சொல்லிடுறேன். இனி சொல்லுவேன், இனி எப்படி இது நடக்கும் அதை நான் சொல்லுவேன் இல்லையா. 3 இள நீல நூல், அதுங்கிறது நீல கலரை குடிக்குது. இதை வசனம் எடுத்து பேசினா ரொம்ப தூரம் போயிடும், அதனால வசனத்தை கொஞ்சம் விட்டேன். இள நீல நூல் ஆகாயத்தை குறிக்குது, நீலத்தை குறிக்குது. இது என்னதுன்னா, இவன் பரலோக ராஜ்யத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறான், பூலோகத்தை நம்ப மாட்டான். இங்கே ஏதாவது ஒரு தேவத்தை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ப மாட்டான். இங்கே ஒரு மனுஷன் ஏதாவது கிடைக்கும் நம்ப மாட்டான். பரலோகத்தையும் பரலோகத்துடைய தேவத்தையும் பரலோக தூதர்கள் மூலமாக தான் தன்னுடைய வாழ்க்கையில எதையாவது அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பான் அப்படின்றார். இந்த பூமியை சார்ந்து இருக்கக்கூடாது. பெரிய 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 வல்லமையான காரியத்தை செய்யணும்னா பூமியை சார்ந்து இருக்கக்கூடாது. பூமியை சார்ந்து இருக்காமல் பரலோக ராஜ்யத்தை சார்ந்து இருக்க வேண்டும். 4 ரத்தாம்பரம், அது என்ன கடுஞ்சிவப்பு, இதுக்கு பேரு. இது எதை குறிக்குது அப்படின்னா, ரத்தாம்பங்கிறது ஆளுகை குறிக்குது இல்லையா. இது ரத்தாம்பரங்கிறது ஆளுகை குறிக்குது, அதாவது ராஜரீகம் அப்படின்றார். ராஜரீகம் தான் ரத்தாம்பரம் இல்லையா. பைபிள்ல தான் சொல்றேன் நான். இப்போ நல்லா கேளுங்க, நீங்க இயேசுவின் நாமத்தில் மட்டும் பிடிச்சு கொண்டு தேவனுக்கு பரிசுத்தமா ஆராதனை செய்யும் பொழுது, இப்போ நீங்க பரலோகத்தினுடைய வல்லமையினால பூமியில ராஜரீகம் பண்ணுவீர்கள். நீங்க பெரிய ஆளுக காரணம் மாறிடுவீங்க. உங்களுக்கு இது புரியல, இதெல்லாம் புரியல பாருங்க. நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க, அப்படி கிடையாது. இது பவர் ஜாஸ்தி, பெருசு. அதாவது நம்முடைய புத்திக்கு எட்டக்கூடாத அளவுக்கு தேவன் செல்வங்களையும் புகழ்ச்சியும் வச்சிருக்கிறாரு. பட் நம்முடைய புத்தி வந்து சின்னதா இருக்குது. சிறிய வட்டத்துக்குள்ள பிசாசு சின்ன சின்ன பாவத்திலே நம்ம மடச்சி போடுது. ஆனா தேவனோ பெரிய விஷயத்தை தந்து இந்த மாதிரிலாம் மாறுன்ற ராஜரீகம் பண்ணாங்களா. தானியேலை பாருங்களேன், அடிமையா இருந்தான். இஸ்ரவேல்ல இருந்து அடிமையா போனான் பாபிலோன் தேசத்துக்கு. ஒரு அடிமை வாலிப பையன் தானியேல். ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு ரத்தாம்பரம் கொடுக்கப்பட்டுச்சான். ஏன்னா அங்க போன பின்னாடியும், அவனுக்கு சோதனை வந்த பின்னாடியும், போராட்டங்கள் வந்த பின்னாடியும், அவன் இயேசு கிறிஸ்துவ மட்டும் இருதயத்தில் இங்க தோள்பட்டில சுமந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால, பரலோகத்துல மட்டும் நம்பினதுனால, பூமியில அவன் ரத்தாம்பரம் உடையவனாய் இருந்தான். பூமியில பெரிய ராஜரீகம் உடையவனாய் பாபிலோன் தேசத்துக்கே மாறிட்டான். இதெல்லாம் தான் ஆசாரியனுக்கு அடையாளம். இந்த தானியேல் எல்லாம் இதை எங்க கண்டுபிடிச்சான் அப்படின்னா, பைபிளை புரட்டி கண்டுபிடிக்கல. பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை பார்த்துட்டு அதுல இருக்கிற வியாக்கியானங்களை எடுத்துக்கொண்டு அதற்காகவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை தான் மனுஷன் வாழ்றான், அதை ரொம்ப ஹையா வாழலாமே. ஏன் அப்படி கொஞ்சம் ரொம்ப குறுகி போய் வாழணும்? இந்த உலகத்துல ஒன்னையெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசியில் சொல்லுவேன், என்ன இருக்குன்னு சொல்லுவேன். இந்த உலகத்துல தேவனுக்கு பிடிச்சது எல்லாம் பரலோக ராஜ்யத்திலே இல்லை. தேவனுக்கு பிடிச்சதெல்லாம் பூமியில தான் இருக்குது. பெந்தெகோஸ்தேக்காரன் தெரியாம சொல்ல, இந்த பூமியில என்ன இருக்குன்னு. தேவனுக்கு பிடிச்சது, மகா பிடிச்சது, பொன் வெள்ளி எல்லாவற்றையும் பார்க்கல. தேவத்துக்கு தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விட பெருசா பிடிச்சது மனுஷ ஆத்மா. அதை பார்த்தா சொல்லுது, நீங்க பண்ண, நீங்க கோபுரம், நீங்க தோட்டம், நீங்க மந்தை. அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனாலே தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டாடு இருக்குது. அப்படிதான் எழுதிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொந்த குமாரனை பார்க்கல மேலா நம்மள அன்பு கூர்ந்ததுனால சொந்த குமாரனே கொடுத்து வாங்குற அளவுக்கு வாங்கினார். அவ்வளவு மதிப்பு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆனா நம்மளுக்கு தான் பெருசா ஆகிறதுக்கு மைண்ட் வர மாட்டேங்குது. அப்படியே சபையை முடிச்சுட்டு சின்ன சின்ன பேச்சு, சின்ன சின்ன இச்சையில வந்து போயிடுறோம். பாருங்க, ஒரு மனுஷன் அப்படி வர்றான் பாருங்க. எகிப்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 95 வருஷம் கஷ்டப்பட்டிருந்த ஒரு மனுஷன் வரும்போது, அவன் நடைய பார்க்கும்போது 1000 ராஜாக்களும் 1000 பைகளும் அங்க நின்றுட்டு அப்படி நிற்கும் போது, அவன் நடந்து போகும்போது அவனுடைய தங்க சருகையும் தங்கைகளும் அந்த அதுக்கு மேல வெளிச்சம் படும்போது, அங்க குத்து விளக்குல இருந்து சூரியன்ல இருந்து லைட்ல இருந்து வெளிச்சம் படும்போது, அவன் நடந்து போகும்போது ஒரு 10-15 அடிக்கு வெளிச்சத்துடைய மகிமை அப்படி பிரகாசிக்கும்.
அவன் நடந்து போறவங்கள அப்படி போகும்போது இந்த அறை முழுவதும் எப்படி பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி அவனுடைய நடந்து போகும்போது அவ்வளவு பிரகாசம் இருந்துச்சு அவனுடைய வஸ்திரத்துல. ஆண்டவருக்கு புகழ்ச்சி உண்டாகன்னா மகிமை ட்ரெஸ் போடணும். அதனால அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேரு யாத்திரா புஸ்தகம் 28:2 அது மகிமை ட்ரெஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 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 வெளிச்சம், இந்த லைட்ல இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கிறது போல அவனுடைய வஸ்திரத்துல வெளிச்சம் பிரகாசிக்கும். பக்கத்துல ஒருத்தன் போக முடியாது, அந்த மாதிரி பவர் அது. எங்க பார்த்தாலும் ஜொலி ஜொலி ஜொலின்னு இருப்பான். செத்தவனுக்கு புகழ்ச்சியும் வாழ்த்தும் இல்லை, உயிரோடு இருக்கிறவங்க மட்டும் புகழ். அதான் சிவப்பு. பலி எப்பொழுதுமே உயிரோடு உள்ள தேவனுக்கு மட்டும் தான் கொடுக்கின்றார். ஆமென். இந்த எண்ணங்கள்லாம் உள்ள இருந்துச்சு. இவன்ட செத்தாலும் பலி செலுத்த மாட்டான் வேற ஒண்ணுக்கு. எத்தனை பேர் இருக்கும் தெரியுமா? நாள் பார்க்கறது, கோசியம் பார்க்கறது, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தான். நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பலி செலுத்துவேன், அவரை மட்டும் தான் விசுவாசிப்பேன். எந்த சூழ்நிலையும் பணமும் பொண்ணும் பொருளுக்காண்டி நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். முகதாட்சினம் பார்க்காது. நல்லவன். இது எங்க அண்ணாச்சி. அப்ப அவருக்கு நல்லது செய்யணும். இவர் நம்ம ஜாதிக்காரர், இவருக்கு நல்ல செய்யக்கூடாது. அவர் முஸ்லீம், அவருக்கு நல்ல செய்யக்கூடாது. இவர் கிறிஸ்டின், இவருக்கு நல்ல செய்யணும். அவர் இந்து, அவருக்கு ஒன்று செய்யக்கூடாது. இவர் இந்த சிஎஸ்ஐக்காரர், இவருக்கு செய்யணும். இதெல்லாம் பிரதான ஆசாரியே கிடையாது. ஏன்னா பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரதான ஆசாரியம் கிடையாது. வேதம் சொல்லுது, பெந்தெக்கோஸ்து நாள் வந்தபோது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த பிரதான ஆசாரியனை பார்க்க போனாங்களாம். அப்படி என்ன அர்த்தம்? அவன் எல்லாரையும் கூப்பிடுறான், அவனுடைய நீதிக்கு தக்கதான சரியான பதிலை செய்து கொடுக்குற மனுஷனா இருந்தான். ஆமீன் சொல்லுங்களா. அப்ப இந்த மாதிரி உள்ளான அதான் ராஜகுமாரத்தி உள்ள பூர்ண அழகு உள்ளவள். உள்ள பூர்ண அழகு எந்த மனுஷனுக்கு இருக்குதோ அந்த மனுஷனுக்கு பூர்ண அழகை வெளியே கொடுத்துடுறாரு. நல்லா நல்லா கேட்டுக்க. உள்ள கேரக்டர் நல்ல செழிப்பா நல்ல மாதிரி ஆக ஆக வெளியே காத்துல கம்மல்லாம் தொங்க ஆரம்பிக்கும். பொண்ணும் பொருளும் நம்ம கேரக்டர் உள்ள விலகினமா ஆக ஆக இங்க இருந்து ஒவ்வொன்றா களைஞ்சு போயிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள தேவனுக்கான அந்த எல்லா விதமான 6 வகையான வல்லமைகளை உள்ளுக்குள்ளாக என் தோள் பட்டில இருந்து என் முட்டு வரைக்கும் தேவ வல்லமைகளை நான் படிப்படியா உள்ள சேகரிக்க தேவன் அதோட வல்லமையை பார்த்துக்கிட்டு என்னை வெளியரங்கமா என்னை பிரகாசம் அடைய செய்கிறார். சகலத்தை படைச்சு உருவாக்கிட்டு மனுஷ கையில கொடுத்தாரு. நீ ஆண்டுகொள். ஆமென். நீ தான் ஆளணும். அவருக்கு எதுக்கு இங்க பொண்ணு, அவருக்கு எதுக்கு இங்க பொருள், அவருக்கு எதுக்கு காரு இல்லையா, அவருக்கு எதுக்கு ரதம், அவருக்கு எதுக்கு வீடு, அவருக்கு எதுக்கு மண்ணு, அவருக்கு காற்று. பார்க்க முடியாத தேவனுக்கு இதெல்லாம் கிடையாது. சரிவே இல்லாத தேவன், அதெல்லாம் இதெல்லாம் தேவை கிடையாது. எல்லாவற்றையும் படைச்சது மனுஷனுக்காக நீ ஆண்டுகொள்னாரு. அதைத்தான் பிரதான ஆசாரியர்கிட்ட காட்டினாரு. இப்படி வரணும் சர்ச்சைக்கு. நீங்களாம் நினைக்கிறீங்க கர்த்தர் தந்தா நல்லா இருக்கும், நீங்க சரியா இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்றேன், பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டு வேணும்னு அழுகுறான். கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணாதையா, நீ எதுக்கு பாவத்துல விழுந்துட்டு படாத பாடுபடுற, இங்க வா. நீ ஒரு பொண்ணு பார்க்க வர்றவங்க கூட நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்தா உள்ள வருவான். மாமியை அசிங்கமான ட்ரெஸ் போட்டா மரும உள்ள வர மாட்டான், சம்மந்தி உள்ள வர மாட்டான். மருமவளாம் மாமியா இருக்க நல்ல நீட்டா போனவர் சம்மந்தியே வருவாங்க. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் பிரம்மாண்டமான சூழ்நிலை போலத்தான் அழிவுள்ள ஆத்மா அழியாமை சுதந்திரிக்க பாடுபட்டு வரும். ஆத்மா இழுக்க முடியாது. நீங்க போய் இழுத்து வா வான்னு வரமாட்டான். இப்படியே வருவான், அப்படியே ஓடிடுவான், அப்படியே வருவான், இப்படி ஓடிடுவான், அந்தால வருவான், இந்தால ஓடிடுவான். நிக்காத ஆத்மா. ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு மட்டும் தான் நிற்பான். பாவி ஒண்ணுக்கு தாங்க நிற்பான். பாவி பைசாக்கு மட்டும் தான் நிற்பான். அது நம்புறீங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. பாவி பைசாக்கு மட்டும் தான் இருப்பான். அது கர்த்தருக்கு பிரதான ஆசாரியர் கொடுத்துட்டாரு. இப்ப அவனை பார்க்க தான் எல்லா தேசத்தின் ஜனங்களும் போகும். எல்லா பாவத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போறான் பாரு. உலகத்துடைய சகல ஸ்திரீகளும் சகல புருஷர்களும் அவனை பார்க்கும்படிக்காக கம்பீரமா நடந்து போறான். அதான் ஆம்பளை. ஒரு தம்பி கேட்கிறேன், ஆண்டவர் எத்தனை காலத்துக்கு தான் ஆண்டவர் நாங்கள் படுத்துட்டே இருக்கணும்? ஆண்டவர் பாப்பாரு, டே அங்க இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், ரெஸ்ட் தந்தேன். அப்புறம் ரெஸ்ட் மொத்தமா வேணும்னு சொன்னேன். வயசு வந்த பீரியட் மொத்தமா படுத்துட்டு கிடக்க, 500-1000 வருஷமா படுத்துட்டு கிடக்க. ரெஸ்ட் தானே கேட்ட, படுடா அப்படின்னு. இல்ல ஆண்டவர் குறுக்கெல்லாம் உழையுது, இனி இந்த நித்திய ஜீவனுக்கு கூட்டு போன்னு சொன்னார், அதுக்கு ஏதோ கூட்டு போக கூடாது. ரே ரெஸ்ட் கேட்ட தந்துட்டேன், படு சொன்னாரு. உனக்கு ஏற்ற வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு படு, இனி ரெச்சிப்பு பூமியில நடக்க வேண்டியது இருக்குது, அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மனுஷன் எங்க போனாலும் குடையாம விட மாட்டான். செத்த பின்னாடி கடவுளை குடைஞ்சாங்க. படிச்சிருக்கீங்க, வெளிப்பாடு புத்தகத்தை நீங்க படிச்சு பாருங்க. செத்த பின்னாடி போய் கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே குறுக்கெல்லாம் வலிக்குது ஆண்டவரே, படுத்துட்டே இருக்கிறேன், வேற ஏதாவது நீங்க தரக்கூடாதா? நம்பாத இவரை நம்பு கர்த்தரை. வெறும் வெள்ளரிக்கா தின்னவன், உடுத்த ட்ரெஸ் இல்லாத ஒரு மனுஷன், 90-95 வருஷம் கர்த்தர் யாருன்னு தெரியாத மனுஷன், 90 வயசுல கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சாகிறதுக்கு முன்னாடி அவனும்
அவருடைய சந்ததிகளும் உலகத்துல அவங்க தரிச்ச ஆடை இதுவரைக்கும் எவனும் தரிச்ச கிடையாது. வாலிய வயசு உங்களுக்கு 40 வயசு 30 வயசு நல்லா போராடலாம், பாவம் செய்யாம இருந்து இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். அப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணுங்க. இப்படித்தான் வாழ்வதற்கு தேவன் ஏற்படுத்தினார். இது எப்படி கிடைக்கிறது சொல்லித்தரேன் நான். பொன்னும் வைடூரியங்களை எப்படி எடுக்கிறது வேதம் சொல்லுது. ஆரோனை போல நீங்க அழைக்கப்படாவிட்டால் ஒருவன் இந்த கனமான ஊழியத்துக்கு வர முடியாது. அப்போ ஆரோனுக்கு ஒரு அழைப்பு இருந்துச்சு. ஆரோனை அழைச்சாராம் இல்லையா? இந்த பொண்ணு பொருள் எல்லாம் போட்டிருந்த ஆரோனை, வைடூரியங்களை போட்டிருந்த ஆரோனை அழைச்சாராம். நம்மளே அழைச்சிருக்கிறார் இல்லையா? கனமான ஊழியம் என்னதுன்னா கஷ்டமான ஊழியம் இல்லை, கனமான ஊழியம் மதிப்புள்ள ஊழியம். புரியுதா? மதிப்பான ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு. ஆரோனை போல இந்த கனமான ஊழியத்துக்கு அழைக்காவிட்டால் யாரும் நிற்க முடியாது. இந்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப வசனத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நம்மளால அழைச்சிருக்க, நாங்கள் இங்கே நிற்கோம்னா கர்த்தருடைய அழைப்புனால் நிற்கிறோம். அவர் எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? ஆரோனை போல உங்களை அழைச்சிருக்கிறார். எதுக்குன்னா கனமான ஊழியம், மகிமை பொருந்திய ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறார். மகிமை தான் இங்கிருந்து உங்ககிட்ட வரணும். இந்த ஒண்ணுமே இல்லாத வனாந்தரத்துல எப்படி இவ்வளவு பெரிய சாக்கு மூட்டையாட்டு வைரங்களையும் வைடூரியங்களையும் எடுத்துட்டாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமா எகிப்தில் இருந்தான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனா அவன் வச்சிருந்தது மாதிரி உலகத்துல பொண்ணும் பொருள் யாரும் வச்சிருந்ததே கிடையாது. மொத்த எகிப்தை கொள்ளடிச்சுட்டே வந்தாங்க, அவ்வளவு வச்சிருந்தாங்க. எகிப்த மாதிரி உலகத்துல அந்த நேரத்தில் எங்கேயுமே பொண்ணும் பொருளும் வைடூரியம் கிடையாது. ஏன்னா எகிப்து தான் அன்னைக்கு வல்லரசு. எல்லா நாட்டையும் கொள்ளடிச்சு பேக்கி பார்த்து எல்லாருடைய வீட்டிலையும் சாக்கு சாக்கா இருந்துச்சா தங்கம் வைரம். அந்த வைரத்தை எல்லாமே ஒரே நாளில் எல்லாரும் மூட்டையே கட்டி கொண்டு போயிட்டாங்களே. எப்படி கொண்டு போனாங்க? எப்படி தெரிஞ்சிச்சு? எந்தெந்த வீட்டுல எங்க எங்க வைடூரியம் இருந்துன்னு தெரிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சாங்களே. இப்போ எங்க வீட்டுக்கு நீங்க வர்றீங்க பாத்தீங்களா? என் வீட்டுல 2 சாக்கு வச்சிருக்கிறேன், தங்கம் வைடூரியம் வச்சிருக்கிறேன். 2 போலீஸ் வர்றாரு, நான் ஒளிச்சு வச்சிருக்க இடம் தெரிஞ்சாதான் அவர் எடுக்க முடியும். தெரியல எப்படி எடுப்பான்? ஆனா எகிப்தியருடைய வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் இந்த ஜனங்கள் கொள்ள அடிச்சுட்டு போனா. எப்படி அவங்க வீட்டில் இருந்த பொண்ணும் பொருட்கள் இவங்களுக்கு தெரிய வந்துச்சு? மோசை கத்து கொடுத்தான், ஒரு பவர்ஃபுல்லான காரியத்தை கத்து கொடுத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த பாணியில போக ஆரம்பிச்சான். வீடுகள் இருந்த ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்த பொண்ணும் பொருளையும் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம சொல்லுவோம் பாருங்க, அது அவங்க எகிப்தியர்கள்லாம் போனாங்க, இஸ்ரவேல் வந்தாங்க, எகிப்தியர் வீட்டில் கொள்ளடிச்சுட்டு வந்தாங்க. அடிக்க முடியுமா? தங்கத்தை அடிக்க முடியுமா? இல்லையா? சாக்கா இருக்க தங்கத்தை யாரும் கொள்ளடிக்க விடுவானா? நாமளும் 50 ரூபாயாவே யாரும் கொள்ளடிக்க விட மாட்டேன், கரெக்டா பூட்டி வச்சிருவேன் நான். சாக்கா கொள்ளடிச்சாங்க. அவன் எந்தெந்த அறையில எங்கெங்க பூட்டி வச்சிருந்தானோ, எங்கெங்க மறைச்சு வச்சிருந்தாங்க, சட்டியில புட்டில அரிசி பையில பூமிக்கு கீழே பீரோக்குள்ள எங்கெங்க மறைச்சு வச்சா அங்கங்க கரெக்டாவே எடுத்தாங்க. அதுதான் தேவத்தன்மை. சும்மா போய் அள்ளிட்டு வரலங்க, கொடுத்தலாம் உள்ள. இவங்க கொள்ள அடிச்சுட்டு வந்தாங்க. சில பேர் கடமை கொடுத்தாங்க, பின்னாடி ஒரு 6000 பவுன் வச்சுட்டு முன்னாடி ஒரு 100 பவுன் கொடுத்தாங்க. எங்க வீட்டில் இவ்வளவு தான் இருக்கணும், மிச்சம் 1000 பவுனை கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போனான். அதான் அந்த மகிமை, அதான் அந்த வல்லமை. 12 அதிகாரத்தில் இருக்கிற வல்லமை அதான். எதையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்ளும். வேதம் சொல்லுது, அவருக்கு மறைவான உதவிகள் ஒன்றுமில்லையே. நான் சொல்லுவேன், தேவனுடைய வல்லமைகளை தரிச்சு கொண்டிருக்கிறவனுக்கு எங்கேயும் மறைஞ்சிருக்கிற எதுவும் கூடாது. வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் சகல அறிவுகளையும் சகல ஞானங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்றார். இது பவர் உள்ள வந்துரும் பாருங்க. எவன் என்ன நினைக்கிறான், யார் என்ன செய்யறான், எவன் வீட்டுல தங்கம் பொண்ணு பொருள் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கும் ஆற்றல் தான் இந்த தெய்வீக ஆற்றல். யூதா 1:20 அதுலதான் இருக்குது 2 பகுதி, அதை காமிக்க போறேன். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு சொல்றாரு. நீங்க யாரு பிள்ளைங்களே? நீங்க மகா பரிசுத்தமான மகா பரிசுத்தருடைய பரிசுத்தத்துல வாழுவதற்கு விசுவாசிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க. நீங்க உங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஃபர்ஸ்ட். அதாவது நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்றீங்க பாருங்க. இப்ப நான் மகா பரிசுத்தமா வாழ்வதற்கு கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? சொல்லுற நீங்க பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல நெருக்கங்கள், சில லவ்வுகள், சில களவுகள், சில பொய்கள் உள்ள வரும்போது நீங்க மகா பரிசுத்தமா வாழ வந்த அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு பாவ வாழ்க்கைக்குள்ளாக விசுவாசத்தை மறுதலிச்சுட்டு போறீங்களே,
அப்படின்றார். அப்போ நான் மகா பரிசுத்தத்துக்கு வாழ வந்திருக்கிறேன், அதுக்கு விசுவாசம் வைக்க வந்திருக்கிறேன். அந்த விசுவாசத்துல உறுதியா நிற்கணும். என் உறுதியை குலைப்பதற்கு பிசாசு பல வழியில வரும். நான் பல வழியில பிசாசு விசுவாசத்தை குலைக்கும் போது எந்த சூழல்லையும் விசுவாசம் குலைஞ்சு போயிடக்கூடாது. இருக்கீங்களா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். மகா பரிசுத்தமான தேவனை மகா பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நீ விசுவாசத்துல ஆதில எப்படி தொடங்கின, ஞானஸ்தானம் பெறும்போது எப்படி தொடங்கின, சில நேரத்தில் வாயில எப்படி அறிக்கையிட்ட, இனி கர்த்தருக்காக மட்டுமே வாழ்வேன்னு சொன்னியே, அந்த வாழ்க்கையில உறுதியான நில்லு. பல காரியங்களா சைக்கும். தேவன் பொன்னையும் பொருளையும் தந்திருக்கும் போது உலகம் பொன்னையும் பொருளையும் கொண்டு தரும். தேவன் உனக்கு நல்ல திருமணங்களை பரலோக ராஜ்யத்தில் நிச்சயித்திருக்கும் போது உலகமானது உன்னை நிச்சயித்துக் கொள்வதற்கு உன்னுடைய உறுதியில் இருந்து கெடுப்பதற்கு அது ஏறி வரும். அப்படி ஏறி வரும்போது மகா பரிசுத்தமான வாழ்க்கைக்கு விசுவாசத்துல உறுதியா நில்லுன்றார். ஃபர்ஸ்ட் அந்த உறுதி உங்களுக்கு வேணும். விசுவாசத்துல உறுதியா இருப்பதற்கு, உறுதியா இருந்து அதை எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு உங்களுக்கு உணர்த்த வேண்டியது அவசியம்ன்றார். உங்களுக்கு புரியுதா நான் சொன்னது? பல நேரத்தில் ஒன்னு உறுதியை குலைக்கும். புரியுதா? ஒன்னு பல பேர் உறவுகள் இருந்து உறுதியை குலைப்பாங்க. மற்ற மாதிரி உறுதியை கர்த்தட்ட இருக்கிற உறுதியை குலைக்கும். ஒன்னு உறுதியில ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இப்ப சொல்றாரு விசுவாசத்திற்காக போராடுன்றார். சண்டை போடு. விசுவாசத்தை குலைக்க வர்ற எல்லா பிரச்சனைக்கும் சண்டை போடியா. மகா பரிசுத்தமான அந்த மகா பிரதான ஆசாரியருடைய பேருக்கும் புகழ்ச்சிக்கும் ஆடம்பரத்துக்கு வந்திருக்கிற நீ அந்த மகா பரிசுத்தத்திற்காக போராடு, சண்டை போடு. சண்டை போட்டு அந்த விசுவாசத்தில் உறுதியா இருந்து அதை காத்து கொண்டேன இப்ப கடவுளே உன்னை தேர்வு செய்து உனக்கு கொடுப்பார். ஆரோனுக்கு இது நடந்துச்சு. இது மோசேட்ட கத்துக்கொண்டான். மோசே விசுவாசத்தில் உறுதியா இருந்தான். பவுல் விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுன்ற அப்படி ஒரு போராட்டம் நான் போடுறேன். பவுல மாதிரி ஞானி கிடையாது, வல்லமை உள்ளவன் கிடையாது, காசுக்க வேண்டி எங்க விழுந்தவனும் கிடையாது. தேவனை மறுதலிக்க செய்கிற எல்லா காரியத்தை தடுத்து நின்று போராடுனா கர்த்தர் உலகத்திலே தலை சிறந்த ஊழியக்காரனை கர்த்தர் மாற்றி விட்டார். நல்லாகிறதுக்குள்ள வழிய பாரியா. ஜாதி மதம் இனம் கோயில் ஆராதனை பாஸ்டரு சாமியாரு மெட்டோனியரு நம்பாத. பரிசுத்தத்திற்காக எங்கேயும் போராடு. பரிசுத்த தேவன் உன்னை அலங்கரிப்பார். இதுக்கு பாஸ்டரும் சேர்க்காத, யாரையும் சேர்க்காத. உனக்கு கொடுக்கப்பட்டதுல ஓட்டத்துல நீ ஓடு. முதல்ல அதை செய். ஆரோனை போய் கூப்பிடுறான். லிசா வரக்கூடாதா? சும்மா இரியப்பா, நான் அங்கதான் 40-50 வருஷமா இருந்திருக்கிறேன். 93 வருஷம் அங்கதான் இருந்திருக்கிறான். அவனுக்கு பட்டயத்துக்கு முன்னாடி நம்ம போக முடியுமா? 2 கோலை ஊத்திட்டு வந்திருக்கிற, நீ போறியா அப்படின்னு பேசியிருப்பான். இவன் என்ன சொன்னான்? ஆண்டவர் சொன்னாரு, உன் அண்ணன் ஆரோனை கூப்பிடு. வந்து கூப்பிடுறான். 10-13 முறை பார்வோன்ட்ட போகும்போது பார்வோனுக்கு அடிச்சு துரத்தி விடுறான். ஆரோன் சொல்றான், நான் உன் கூட நிற்பேன் தம்பி, இல்லையா? உன் கூட நிற்பேன். கடவுளுக்காண்டி இவ்வளவு விசுவாசம் வச்சு நிக்கிறிய, ஒரு ராஜாவை எதிர்த்து நிக்கிறிய நீ விசுவாசத்துல, அவனை எதிர்த்து போராடுறிய. இந்த விசுவாசம் உலகத்துல எங்கேயும் பார்க்கலையே. அப்ப நான் உன் கூட நிற்பேன் பண்ணா. அப்படியே தூக்கி ஆரோனை தூக்கி அப்படி கொண்டு வந்துச்சு. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஜெபம் எப்படி பண்ணணும்? கண்ணீர் ஜெபம் இல்லை, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இருக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. ஜெபம் கண்ணீர்ல பண்ணக்கூடாது. கண்ணீர் எங்க இருந்து வருது? கழுத போய்க்க நம்ம தோத்து போனதுனால நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து வருது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இதில் நீங்க கேட்ட கிடையாது, வர்றேன் நான். ஜெபம் பண்ணிருக்கீங்களா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி எப்படின்னா, நீங்க உங்க ஜெபம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியோட கனெக்ட் பண்ணிடுன்றார். புரியுது உங்களுக்கு? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணினா, பரிசுத்த ஆவியை நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகிறோம். அப்பந்தான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆகின பின்னாடி தான் தெய்வம் உங்களுக்கு இனி ஆரோனை அலங்கரித்தது போல உங்களை அலங்கரிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது. இந்த கண்ணீர் கவலையெல்லாம் விட்டுரும். இந்த காணிக்கை கொடுக்கறதுக்கு, கல்யாணம் கட்டி வைக்கிறதுக்குள்ள இடத்துக்காக வரல. சாவறதுக்கு ஒரு இடம், கல்யாணத்துக்கு ஒரு இடத்துக்காக வரல. வாழும்போது நம்ம செத்தாலும் பல தலைமுறைக்கு நம்மளை பத்தி பேசணும், அதுக்காக வந்திருக்கிறோம். நம்ம செத்துட்டோம், செத்தாலும் பேசணும். வேதம் சொல்லுது, ஆபேலுடைய ரத்தம் இன்னைக்கும் பேசுகிறதுன்றார். செத்தோட ரத்தம் இன்னைக்கும் பேசுது. அது ஏதோ ஒன்று பேசுது, ஆனா இன்னைக்கும் பேசுது. இயேசு கொடுத்த ரத்தம் சகல நாட்களும் பேசுதுன்றார். வாழ்றங்கிறது முக்கியம் இல்லை, செத்தா இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் உங்களை பத்தி பேசணும். அந்த அளவுக்கு ஒரு புகழ்ச்சிக்குள்ள பேரணும். முதல்ல விசுவாசத்துக்கு போராடு. பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண எப்படி ஜெபம் பண்றது?
ஆவி நம்முடைய ஆத்மா பரிசுத்த ஆவியோட கனெக்ட் பண்ணணும். இதுதான் அந்த ஜெபம். இதுக்கு எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வசனம் சொல்கிறேன் நான். இந்த 2ம் இல்லாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியோட கனெக்ட் ஆக முடியாது. நீங்கள் அதாவது நல்லா கேட்டுருங்க, நான் இதில் வரேன். ஆமாம், எந்திங்க, நீங்கள் இப்போ இங்கே வாப்பா தம்பி, நீங்கள் வா, இப்போ இங்கே வர்றீங்களா, இங்கே வாப்பா வாப்பா, உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்களேன். அவனுக்கு கோட்டு போட்டிருக்கீங்க, பிளாக் கலர் கோட்டு போட்டிருக்கேன். அந்த அவரை பிடிச்சிக்க, அவரை பிடிச்சிக்க புடுறா அவரை பிடிச்சிக்க. இங்கே நான் இருக்கிறேன் இல்லையா, அவர் தான் சொத்து. எனக்கு இவர் இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியாது. ஏன்னா நான் நொண்டி, எனக்கு ஃபெதர் இல்லை, எனக்கு என்ன இல்லை, ரெக்கை இல்லை. பாவம் வந்தபோது ரெக்கை எனக்கு உடஞ்சி போச்சு. இப்போ இவர் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியாது. இப்போ நான் இவர்கிட்ட கனெக்ட் ஆகுனா, இப்போ அவரு அதை கேட்டுட்டு அங்கே இருக்கிற எடுத்து தந்துடுவார். இதுதான் பரிசுத்த ஆவி. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதுக்குன்னா, பரலோகத்தின் பொக்கிஷத்தை எடுக்க எனக்கு முடியாது இல்லையா, தேவத்திட்ட இருக்கிறனால வாங்க முடியாது. அப்போ நான் இப்போ யாரோட கனெக்ட் பண்ணேன்னா, பரலோக ராஜ்யத்தில் கனெக்டா இருக்கிற ஒருவரோடு கனெக்ட் பண்ணினாதான் இப்போ நான் அவரோட கனெக்ட் பண்ண பின்னாடி இப்போ அவருக்கு பரலோக ராஜ்யத்தில் எடுக்கக்கூடிய வல்லம் இருக்கனால எடுத்து கனெக்ட் ஆக எனக்கு கொடுத்துடுறாரு. அப்ப இங்க உலகம் எப்படி போச்சுன்னா, பரலோக ராஜ்யத்துல இல்லாத மனுஷனோட கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. நீங்க பரலோக ராஜ்யத்துக்குடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியார் உங்களுக்குள்ள இருக்கும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது உங்க ஆத்துமாவுல இருக்கிற பரிசுத்த ஆவியாரோட கனெக்ட் ஆகும்போது, இவர் இப்ப என்ன பண்றாரு, பரலோக ராஜ்யத்துக்கே சொந்தக்காரரு, அப்படியே வாங்கி நம்ம கையில் கொடுத்துறாரு. இதுதான் ஜெபத்தினுடைய ஃபார்முலா. இப்படிதான் பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு தரும். அந்தோனியர்னாலேயோ ஆப்பிரிக்காவனாலும் நமக்கு கிடைக்காது. செத்து போனவன் தரமாட்டான். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாவும் இருக்கணும். அவருடைய வல்லமை என் ஹார்ட்ல இருந்து பரலோகராஜ்யம் வரைக்கும் இருக்கணும். என்னுடைய இருதயத்தில் இருந்து பரலோகராஜ்யம் வரைக்கும் அவருடைய வல்லமை இருக்கணும். அப்போ என் இருதயத்தில் இருக்கிற என்னுடைய பரிசுத்த ஆவிக்குள்ளாக என் ஆத்மாவோட கனெக்ட் ஆகும்போது, இந்த ஆத்மா விருப்பத்தை எல்லாம் இந்த ஆவியானவர் அங்கிருந்து வாங்கி எனக்கு கொடுத்துடுறாரு. இதுதான் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்றது. சரி, பரிசுத்த ஆவி இப்படிதான் வேலை செய்யுது. அதுக்கு என்ன செய்ய போறோம்? இப்போ ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆண்டவர் ஹார்ட்ல இருக்கிறார் இல்லையா, இங்க இருக்கிறாரு. இப்போ நான் எனக்குள்ளா இருக்கிற ஆவியானவரோட கனெக்ட் ஆகணும், நான் பேசணும். பேசுறதுக்கு நான் இப்ப அந்நிய பாஷையில பேசினாதான் அவரோட கனெக்ட் ஆக முடியும். பைபிள் சொல்லுது, என் பாஷை பேசினா உங்களோட, நான் இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண உங்களோட கனெக்ட் ஆகிட்டேன். தேவனோட கனெக்ட் பண்றதுக்கு என் லாங்குவேஜ் போதாதான், அந்நிய பாஷையில பேசும்போது அவரோட கனெக்ட் ஆகிற. முதல்ல அவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு சும்மா பேசணும். எப்படி பேசணும்? வேதத்தை நல்லா படிச்சுக்கிட்டு, படிச்ச அந்த எண்ணங்களை மட்டும், வசனத்தை எடுக்காம எண்ணங்கள் எடுத்துக்கிடுங்க. பாவங்கள் எல்லாம் பரிசுத்தமா இருந்தாலும் பாவமா இருந்தாலும் லாங்குவேஜ் மூலமா தான் வரும். உங்களுக்கு எண்ணம் எல்லாம் வருது பாருங்க. இப்போ நான் 10 ரூபா களவாண்டேன் அப்படின்றது அந்த தமிழ் பாசையிலே தான் தோன்றும். எனக்கு அந்த எண்ணங்கள் தமிழ் பாசையில தான் தோன்றும். அது கிந்தில வராது. எனக்கு தமிழ்ல நான் 10 ரூபா களவாண்டுவாங்களா, 10 ரூபா களவாண்டேங்கிற அந்த எண்ணம் அந்த பாஷையில தான், என்னுடைய பாஷையில தான் வரும். இந்த பாஷையில தான் என் பாவ சிந்தை வருது. எல்லாமே மொழியில தான் வரும், வேற எதுல வராது. அதான் மொழி ரொம்ப முக்கியம். மொழியில தான் வரும். இப்ப நான் மொழியை மறக்கிறேன். இந்த பாவங்கள் எல்லாம் மொழி வழியா வர்றதுனால நம்ம மொழியை மறக்கிறோம். பார்த்து லாட்டா காமான் டேரேலோ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது என் மொழி மறந்து என் ஆவி பரிசுத்த சிந்தைக்கு நேராய் ஃபர்ஸ்ட் அது பயணிச்சு விடும். இப்படிதான் போகணும். பாவங்களை இப்படிதான் மறக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்களா ஜெபம் பண்ணும்போது ஐயோ என்ன தெரியலையே, ஜெபம் பண்ண முடியலையே, திருப்பி வைக்கிறீங்களே, இதெல்லாம் நிறைய குப்பை இருதயத்தில் கிடக்குன்னு அர்த்தம். பாவ எண்ணங்கள் அப்படியே ஜெபத்தில் படிப்படியாக குறைய இருதயத்தில் ஃபர்ஸ்ட் சந்தோஷம் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் போக முடியும். நான் பாவத்தையே அழுதுட்டு இருந்தோம்னா நீ சந்தோஷம் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உனக்கு ஹாப்பினஸ் உனக்குள்ள உண்டாயிரும். ஜபிக்கும் போது அந்நிய பாஷை பேசும்போது என்ன பாவங்கள் கட்டுப்படுறதுனால சந்தோஷம் உனக்கு தானாகவே பெருக ஆரம்பிக்குது. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்து சொல்றாரு, அடுத்து இந்த ஜெபத்தை அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிற நீ தொண்டையிலையும் ஹார்ட்லையும் பாவங்களை கட்டுப்படுத்தி நல்ல சந்தோஷத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற நீ இப்போ கொஞ்ச நேரத்திலே வீரியத்துக்குள்ளாக கடந்துடுற. ரோமர்ல சொல்லுது, நல்லா புரிஞ்சிடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்ச ரோமர் 8:26 சொல்லுது, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் பரிசுத்த ஆவியார். இப்போ நல்லா கேட்டுருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது கைட்டா படிக்கணும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியார் நமக்காக வேண்டுதல் செய்கிறாருன்னா, எண்ணி கடங்காத பெருமூச்சுகள், என் ஆவியும் என் மூக்கும் என் தொண்டையும் வாயும் குடலும் இருதயங்கள் அப்படியே எழும்பி ஏறிக்கொண்டே இருக்கும்போது ரோமர்ல பேசுது. அதுக்கு அடுத்தால பேசும்,
அப்படி பேசிட்டு இருக்கும் போது தேவன் என் சிந்தையை அறிவார். 27 சொல்லும். இப்ப என்ன ஆகுது? நான் அப்படி அந்நிய பாஷை பேசி கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சு என் சிந்தை எல்லாத்தையும் அப்படியே மாற்றி பரிசுத்த சிந்தைக்கு கொண்டு வந்த பின்னாடி இப்ப என்ன ஆகுது? டக்குன்னு பல்பு எப்படி கரண்டோட ஜாயின் பண்ணும்போது எப்படி பிரகாசிக்குதோ அப்படியே பரிசுத்த சிந்தையா இருக்கிற தேவனோடு கூட என் இருதயம் கரெக்டா அந்த லெவலுக்கு பரிசுத்த சிந்தையா மாறி ஓட்டும் போது அந்த பவர் டக்குனு ஏறிடும். இப்படிதான் பவர் வருது. எல்லாம் புரிஞ்சுடுங்க, எல்லாம் புரிஞ்சுக்க. ஒரு ஒரு கரண்ட் இதுல பாஸ் ஆகுது, நீ கட்டையை வச்சு பாரு, கரண்ட் ஏறாது. நீ சாதா கம்பி வச்சு பாரு, கரண்ட் வரும், சரியான பவர் கிடைக்காது. இந்த கரெக்டான அந்த செம்புக்கு தகுதியான அளவு இந்த செம்பை கொண்டு முறுக்குனேன்னு இப்ப அதே பவர் இங்க வந்து ஆளுகை செய்யும். இப்ப என்ன செய்யுது? பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்றேன், விண்ணப்பம் பண்றேன். அந்த கண்ணீர் கவலத்துக்கு உள்ள போட்டு அந்த ஆவேசம் உள்ள பொங்கணும். என் குடும்பத்தை மாற்றி அமைக்கணும், என் பையனுக்காக பெரிய சபை கட்டணும், இந்த பூமியில செல்வந்தனா இருக்கணும், என் உடைகளும் காரைகளும் பிரமாண்டமா இருக்கணும். அதற்காக நான் ஏங்கி 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 மாந்தராபா ஷாகாலாபா இப்படி பேசிட்டு இருக்கும் போது என்ன செய்யணும்? சில நேரத்தில் அக்னி அப்படியே என் மேல வந்து படரும், சில நேரத்தில் அப்படியே ஒரு குளிர்ச்சி என் மேல வந்து படரும், சில நேரத்தில் தீர்க்க தரிசனம் ஆயிரம் என் கண்ணுக்கு படும், சில பேருக்கு சொல்லும் ஓங்கி பேசு சொல்லும். இப்படி பல சத்தங்களை, பல தரிசனங்களை, பல நிகழ்வுகளை இந்த ஆவி, என்னோட ஆவி தேவ ஆவிக்கு நிகராக மாற்றம் உண்டாகும் போது நான் பெரிய மனுஷன் ஆயிடுறேன். இத்தனை வருஷம் இருக்கிற சபைக்கு போறோம், இந்த நாலேஜே கிடையாது. அழணும் 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 அழணும். நோ, அந்த வீரியம் உள்ள வரணும், அந்த பவர் உள்ள வரணும். இப்படித்தான் நான் பண்ண போற ஆற்றல் உள்ள வரணும். என் ஜபத்தை பார்க்கும்போது ஒருவனும் அப்படி அந்த பவரை பார்க்கும்போது, ஜபத்தின் பவரை பார்க்கும்போது ஜபமாயில தீயான்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆற்றலா இருக்கும். அப்பதான் அது வேலை செய்யும். உன் பாத்திரத்தை கரெக்டா அவருடைய நன்மைகள் விழுற அளவுக்கு நெருக்கத்துல கொண்டு போய் ஒட்டி இருந்தாதான் வரும். இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு பாருங்களேன், பாத்திரத்திலேருந்து அப்படியே தண்ணி நிறைஞ்சி கீழே விழும்போது பாத்திரம் கொஞ்சம் இடமா இருந்தால் விழாது. அந்த பாத்திரத்தோடு கூட இந்த பாத்திரம் ஒட்டி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே விழும். அந்த மாதிரி தான் உங்கள் ஹார்ட் என்னைக்கு பரிசுத்த மைண்டில் தேவ உணர்வுள்ள தேவ சிந்தைக்கு எழுப்பி கொண்டு போகிற அளவுக்கு உங்கள் ஜெப வீரியம் அந்நிய பாஷையோடு கூட தொடர்ந்து பயணிச்சுதுன்னு இப்போ தேவன் சொல்கிறாரு, இவன் எனக்கு தேவை, இந்த மகாபிரதான ஆசாரம் எனக்கு தேவை, இந்த மோச எனக்கு தேவை. ஆசைப்படுறதுல முக்கியம் இல்லை, தேவத்திட்ட அவர் நினைக்கிற மாதிரி நீங்க பொருந்தாவிட்டால் நீங்கள் ஒன்னே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் விரும்புகிற மாதிரி பொருத்தம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தேவன் உங்களை அதை கொண்டு வந்துடுறார். நான் சொல்லுவேன், தேவத்திட்ட நீங்க பொருந்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுல மட்டும்தான், உங்க சிந்தை நல்ல சிந்தையாய் அவருக்கு நிகராக மாற வேண்டும். இப்படி மாறிட்டு இப்ப இந்த உலகத்துல எவனும் தடை பண்ணி பிடிச்சு வைக்க முடியாத அளவுக்கு கர்த்தனை மாற்றிடுறார்.